இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 27, 2025 27/3/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. சதயம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி இரவு 11:05 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. யோகம் சரியில்லை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், மாத சிவராத்திரி, மகா வாருணி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை. விரயஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னும் 2 நாள்ல இருக்கு. இதனால உங்களுக்கு அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையாவது வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்காக செலவு பண்றேன்னு சொல்லிட்டு செலவுகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகள் வகையில வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்துல 6 கிரக சேர்க்கை இன்னும் 2 நாள்ல ஏற்பட போறது. அதனால உங்களுக்கு அதீதமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதுல 10ஆவதுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால, அதாவது களத்திர ஸ்தானாதிபதி, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு கௌரவத்துக்காக சில செலவுகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வேண்டாத எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கௌரவம்னு பேசிட்டு தேவையில்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள், குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதன் மூலமாக சங்கடம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. அதாவது எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தி ஆகாது. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா அந்த அலைச்சலுக்காக இன்னைக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையிலோ அல்லது தந்தை வழியிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு அனாவசிய விரயம் ஏற்படும். ரிஷப ராசி. தசமஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களை பத்தின பெருமையான செய்திகள் உலகத்தில் பரவுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களை பத்தி உங்க இண்டஸ்ட்ரியில பெருமையா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் சாதாரணமா இருக்கேன் சார், ஒரு சாதாரண வேலையில தான் இருக்குன்னா உங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள், அலைச்சல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் 2 விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். இந்த வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சியில உங்களை பத்தின பெருமை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்கு. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேர்ல இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கௌரவம், மரியாதை உயர்வு ஏற்படுவதன் மூலமாக உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பேசுபவர்களுக்கே நீங்கள் ஒரு பாடம் புகட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியாகவும் மாற்றங்கள் இருக்கு. அனாவசியமா வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாயகம் திரும்புறதுக்கும் வாய்ப்பு வருது. இது குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்தவர்களை
இணைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன், சனியோடு சேர்ந்த சந்திரன் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் அல்லது தடைகள் விலகும். பெரிய மனிதர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பெரிய மனிதர்களை உங்களை பாராட்டி பேசுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்பட்டாலும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது சலிப்புத்தன்மை ஜாஸ்தியாருது, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு பெருசா பிரச்சனை இல்லை. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொந்தமா வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா அடுத்த சனிப்பெயர்ச்சி நாளானிக்கு அது உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ உறவுகள்கிட்ட கொஞ்சம் பகைமை பாராட்டக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பா உங்க உறவுகள் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள நீங்க உதாசீனப்படுத்துறதோ இல்லாட்டி எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கோ வாய்ப்புகள் வருது. குடும்பத்துல வேண்டாத பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில ஏற்பட்ட செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம். இன்ஃபேக்ட் இந்த ராசிக்கு ஒரு நல்ல நேரம் இது. தந்தை வழியில குடும்பத்தினர் வகையில ஏற்பட்ட செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய செலவுகள்லாம் இப்பொழுது சாதகமா மாறக்கூடிய வகையில இருக்கு. இன்று உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அல்லது மனக்குழப்பங்கள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கடக ராசி, அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு பேச்சையும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசணும். ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா உங்க குடும்ப விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எச்சரிக்கையா பேசுங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுதும் மரியாதையோட பேசுங்க. சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு. மன நிம்மதியும் ரிலீஃபையும் தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா அவசரப்பட்டு இந்த கடைசி நேரத்துல, அதாவது கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும்போது கூட சனி எதையாவது குழப்பத்தை படுத்துவார். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணினா வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் இன்று மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அனாவசியமா மன வருத்தம் வரும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி எதிரிகளாலேயே அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல சைலன்ட் ஸ்பெக்டேட்டரா இருப்பீங்க. அதாவது மௌனமா இருந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மகாபாரதத்துல துரியோதனை இந்த இந்திரபிரஸ்தத்துல தண்ணிக்குள்ள விழுந்துருவான். அதாவது ஒரு மாயான விஷயத்துல அதை ஏதாவது ஒரு வேலைக்காரி பார்த்துட்டு குருடனோட பையன் குருடன்ட்டு சொல்லி பேசினதை பாஞ்சாலி பேசினதா நினைச்சுப்பான். பிகாஸ் அந்த இடத்துல அவதான் நின்றுட்டு இருந்தான்ட்டு. அது மாதிரி யாரோ பேசின விஷயத்துக்கு நீங்க பாதகம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழி ஓரிடம் சொல்லோரிடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்க. இன்னைக்கு பொறுமை காத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா தந்தையுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும். குழப்பங்கள் நிறைந்த நாள். சிம்ம ராசி, சப்தமஸ்தானத்துல சனியோடு சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு. அதாவது மனக்குழப்பம் அப்படின்னா உங்களுக்கு வேண்டாத விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆரோக்கிய விஷயத்துல, குறிப்பா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டா போதும். இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கோங்க. அதாவது வெயில் சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. அதாவது எதிரிகள் சார்ந்த குழப்பம் இருக்காது. பணம் சார்ந்த குழப்பம் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இல்லை. அதனால கவலைப்பட வேணாம். இன்று வாழ்க்கை துணையுடன் வீடு சம்பந்தமான குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு. அதனால இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் வசதியும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், அதுவும் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசுவீங்க. ஆனால் நாளைக்கு அவங்களால உங்களுக்கு சிக்கலும் செலவுகளும் வரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினா நாளைக்கு காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா பேசினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு தான் தயாரா இருக்கு. அதனால பொறுமையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு யாரிடமும் அதிகம் சிரித்து மகிழ்ந்து பேசி விடாதீர்கள். இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. கன்னி ராசி, 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கடன் சுமை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் வாங்குறதுனால பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். 7ஆம் இடத்துக்கு சனி வராரு. அதனால உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல சனி பயிற்சி வரும்பொழுது 7ஆம் இடத்துக்கு 6 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கடைசி நேரத்தில் டெசிஷன் எடுப்பாங்க, சேஞ்ச் பண்ணி எடுப்பாங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான முக்கிய முடிவுகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தேய்பிரை சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல முடிவுகள் எடுக்கிறதுல சாதகமாக இருந்தாலும் மனசுல ஒரு விதமான சங்கல்பம் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நான் இப்படிதான் பண்ணுவேங்கிற ஒரு சங்கல்பம் எடுப்பீங்க. அது தப்பாக ரைட்டாங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க. அது கௌரவம் கிடைக்குமா கிடைக்காதா, மரியாதை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அதே சமயம் பிஸ்னஸ் சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான வருமானத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அந்த வருமானத்தின் மூலமாக கடனை அடைக்க முயற்சி பண்ணுவீங்க. அதுலேயும் குழப்பத்திலே இருப்பீங்க. பணம் வருதை அடைக்கலாமா வேண்டாமா, அடைக்கலாமா வேண்டாமான்ட்டு. அடைச்சா தப்பு கிடையாது, கடன் அடைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கையிலையும் பணத்தை வச்சுக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில், கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுத்து உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். துலாம் ராசி, குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ அண்ணனோ தம்பியோ உங்க பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. இது நாள் வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இல்லை. இப்போ ஒற்றுமை வரத்துக்குண்டான சூழ்நிலை. உங்க வீட்டுல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களை விலக்கி வச்சிருந்த உறவுகள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கும் உங்கள் வார்த்தைக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் உண்டான யோகமான நாள். நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் குழப்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு, பெரிய மனிதர்களின் பாராட்டு, மேல் அதிகாரிகளின் நட்பு பாராட்டுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த எதிரிகளை இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, உத்தியோக விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்ப ஒற்றுமை, உங்கள் குடும்பத்தினரின் செல்வாக்கில் உங்களுக்கு மரியாதை உயர்வு போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும்.
குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் கடந்த சில வருடங்களாக இருந்த மனஸ்தாபங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க வேலை விஷயமா நீங்க நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கும், அலைச்சல் இருக்கும். அதே சமயம் உங்க வீட்டுல உடன்பிறப்புகளுக்கோ, அதாவது அக்கா தம்பி அண்ணன் தங்க இவங்களுக்காகவோ இல்லை அவர்கள் குழந்தைகளுக்காகவோ உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் சேர்த்து நீங்க இன்று அதிகமான அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கு, ஆனா நீங்க பேசுற வார்த்தை தான் தப்பா இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெருசா அவங்களால உங்களுக்கு சிக்கல் வராது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜடாலரி முடிவுகளாக இருக்கிறதுனால தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். வருமானத்திற்கான அலைச்சல், உங்களுடைய வேலைக்கான அலைச்சல் எல்லாமே பாசிட்டிவான விஷயம்தான். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒழுங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு கௌரவம் தானா தேடி வரும். அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாய அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் இதுநாள் வரைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் முன்னேற்றம், உங்களுடைய குடும்பத்துல மரியாதை உயர்வு போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வேலை பளு காரணமாக அலைச்சல் இருக்கும். வீட்டை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், இப்படி எல்லாரையும் பார்க்கணுன்ட்டு எல்லாருக்காகவும் நீங்க 360 டிகிரிஸ் வேலை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். என்ன நற்செய்தி? பண வருமானம் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறத பற்றின பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில், இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அல்லது அவர்களுடைய பேச்சுக்களினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்க குடும்பத்துல உறவுகளின் வருகை இன்னும் 2 நாள்ல ஏற்பட போறது. பல உறவுகள், அதாவது உங்க அம்மா வழி சைடு, அப்பா வழி சைடுன்னு எல்லா பக்கமும், உங்க மனைவி வழி சைடுன்ட்டு எல்லா உறவுகளும் உங்க வீடு தேடி வந்து உங்களை பத்தி பெருமைப்பட பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அலுவலக ரீதியாக முக்கியத்துவமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தெய்வ வழிபாட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமான பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். ஆனால் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் தான் கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கும். அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆச்சு இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகளால் எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது. ஏன்னா அவர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நிலம் சார்ந்த முதலீடுகள், தாயார் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சியில அவர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க, இடமாற்றம் கேட்டிருக்கீங்க, இல்லை டிபார்ட்மெண்ட்க்கு சேஞ்ச் கேட்டிருக்கீங்க, இல்லை ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, வாக்குஸ்தானத்துல சனி சந்திரன், அதனால உங்களுக்கு இன்று வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது வார்த்தையில எப்படி தடுமாற்றம் ஏற்படும், யார் கூட தடுமாற்றம் ஏற்படும்னா குடும்பத்துல உங்க வார்த்தையில குழப்பம் இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்க கிட்ட நீங்க தடுமாற்றமா பேசுவீங்க. அதாவது ஒரு சொல்லியிருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு வேற மாதிரி பேசுவீங்க. இதனால உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஒரு
நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி பேசுகிற, மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. முன்ன என்ன சொன்னோங்கிறத யோசித்து பேசுவது நல்லது. முன் யோசனையோடு பேசுறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுது. இன்னும் 2 நாள் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பீங்க. இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எதை எடுத்துக்கிறதுங்கிறது தான் இருக்குது. இப்போது எதை எடுப்பது எதை விடுப்பதுன்ட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்னைக்கு அது சம்பந்தமான முன் யோசனைகள், ஏன்னா 2-3 பேர் பேசியிருக்காங்க உங்ககிட்ட, வேலை விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, உங்களுடைய பண விஷயமா. இதை எப்படி பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கீங்க. குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது. வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் இன்று சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் மனோகாரகன் 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு. ஆனால் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த விதமான குழப்பமும் இருக்காது. நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. ஆனால் குடும்பத்தினர் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் யோசனை செய்கிறது நல்லா தெளிவாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார், நீ பிளானிங்லாம் நல்லா தான் பண்ணுற, ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்ட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு வியாபார வெற்றி ஏற்படும். உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானம் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வருமானத்தை வரதை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடுவீங்க. ஆனால் கடன் அடைச்சா மட்டும் பத்தாது, புதுசாக கடன் வாங்காமல் இருக்கணும். புதுசாக கடன் வாங்கி வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடாது. நீங்கள் கடன் வாங்கினா அதுலேருந்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்கணுமே தவிர, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, கடனை வாங்கி வீட்டு குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் தப்பு. இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சிடுங்க. இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் வருமானத்தை தந்தாலும் மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி. ராசியில சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. பணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது. இத்தனை நாளாக வருமானமே இல்லை, வேலை இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். அதாவது தண்ணியில் அடிச்சுட்டு போகிறவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் தண்ணியில் ஆற்றுல போகும்போது ஒரு கட்டை கிடச்சா எப்படி பிடிச்சிட்டு கெட்டியாக இருப்பானோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாளுக்கு பிறகு வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் கடன் விஷயம் கொஞ்சம் சஞ்சலமாக இருக்குது. கடன், வீடு இதெல்லாம் குழப்பத்தில் இருக்குது. குழப்பத்தை இன்னைக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்தினரின் செயல்பாடுகள் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உச்சபா இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்க குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாதமா இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி நைச்சியமா பேசணுமே தவிர அவங்க கிட்ட போயிட்டு அதிகாரமா பேசினீங்கன்னா காரியம் நடக்காது. இன்று நைச்சியமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது வியாபாரத்துக்கும் பொருந்தும். அதனால வியாபாரத்திலையும் கஸ்டமர்ஸ் கிட்ட நைச்சியமா பேசி உங்களுக்கு சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் அல்லது மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் உங்க ஆரோக்கியம் தான் கொஞ்சம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, டாக்டர் கிட்ட போகிற மாதிரி இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சனி 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தை விட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு வேற நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு. அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போனால் வருமானம் வரும். குடும்பத்திலேயே இருந்தீங்கன்னா வருமான குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனக்குழப்பம், ஆரோக்கிய குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் புலம்பல்கள் இருக்கும் குழந்தைகளிடமிருந்து. அதனால குழந்தைகளுடைய அல்லது உடன்பிறப்புகளுடைய தேவைகளுக்காக உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் வியாபாரத்தில் அதிகமாக முதலீடு பண்ணிடாதீங்க. ஏன்னா விரைய சனி இப்போ ஜென்ம சனியாக வரப்போகிறாரு. உங்களுக்கு வியாபாரத்தையே மாற்றி அமைப்பதற்குண்டான சூழ்நிலை வருது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய பார்ட்னர்ஸ், இவங்கள்லாம் இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் உங்கள் பேரில் இருந்த வருத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கடந்த கால தவறுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இன்னைக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானாதிபதி நட்சத்திரநாதன் புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வண்டி வாகன வகையில் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொருட்கள் சேதமாகும் சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.